ஹாய் மக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து முஞ்சரையில் சிவன் கோயிலுக்கு தான் பார்க்க போயிருந்தேன். அங்கே வந்து சிவபெருமான காலத்தையே வந்து ஒரு 6:30க்கே போய் தரிசனம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டில் பொங்காலை போடணும்னு ஒரு முடிவில் இருந்தேன். அதுக்கப்புறம் கோவிலே வந்து சுற்றி எப்படியும் ஒரு 3/4 மணிக்கூர் போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து கோயிலில் வந்து தரிசனம் பார்த்து சரியான கூட்டம். இன்றைக்கி வந்து பொங்கலாட்டு பயங்கர கூட்டமாக இருந்து நம்ம திருமலை கோயிலில் இருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் நம்ம அந்த சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் தான் பொங்காலே போட்டேன். ஆனால் கோயிலில் எல்லாம் அந்த உட்காந்துருந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம பொங்காலை போடும்போது வந்து மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருந்து நல்ல அழகாக இருந்து இதே மாதிரி தான் நீங்களும் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், அதுக்கப்புறம் வந்து கோயிலில் அந்த திருமலை கோயிலேருந்து வந்துட்டு பிறகு வீட்டுக்கு வந்த பிறகு பாருங்கள், எங்கள் வீட்டில் வந்து கோலம் போட்டிருக்கிறது என்ன அழகாக போட்டிருக்காங்கன்னு. அந்த பழம் பொரி எல்லா பூஜை சாதனங்கள் இந்த நிறைய மரக்கரை ஐட்டங்கள் என்னென்ன ஐட்டங்கள் உண்டோ எல்லாமே வச்சு தான் நாங்கள் பூஜை பண்ணோம். எனக்கு வந்து ரொம்ப நல்லா பிடிச்சிருந்து. பிருத்தி சக்கையும் வச்சுருந்து ஒரு ஐதீகத்துக்கு. பிருத்தி சக்கை எல்லாம் வைப்பாங்க, சக்கை கிடைக்கல, அதனால தான் பிருத்தி சக்கை வச்சது. சூப்பராக இருந்து எனக்கு நல்லா பிடிக்கிருந்து. உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி தான் கொண்டாடிப்போம். 3 கரும்பாண்டி இருந்தேன். பின்ன பானைக்கு பொங்க வச்சோமா தீ பட்டல, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பட்டோமா. பிறகு நான் எப்படியாச்சும் சூடங்க எல்லாம் வச்சு தான் பற்றிச்சேன். பிறகு பற்றின பிறகு தான் கொஞ்சம் சூடாச்சு. சூடாகவே அதுக்கப்புறம் தான் அரிசி எல்லாம் போட்டு நானே தான் என் கையார தான் எல்லாமே பண்ணினேன். ஏன்னா இல்லைன்னா ஒய்ஃப் பண்ணுவாங்க, இன்னைக்கு வந்து நான் தான் எல்லாமே பண்ணேன். எனக்கு இது ஒரு சூப்பர் அனுபவமாக இருந்து மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருந்து. நீங்களும் உங்கள் வீட்டில் இப்படி எல்லாம் பண்ணி அனுபவத்தை சொல்லுங்கள் கமெண்டில். இந்த வீடியோ எதுக்கு என்னன்னா, நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து எந்த மாதிரி பொங்கல் போடுவோம், எத்தனை வருஷம் கொண்டாடி இருக்கேன்னா இங்கே இருக்கிறது வரைக்கும் நான் ஒரு 2-3 வருஷமாக கொண்டாடிட்டு இருக்கேன். இது நான் வெளியூரில் எல்லாம் இருந்திருக்கேன். அங்கேயும் அந்த வீட்டில் 2 வருஷம் போல் கொண்டாடினேன். இங்கேயும் வந்து இப்படி கொண்டாடும்போது எனக்கு ஒரு புது அனுபவமாக இருந்து சூப்பராக இருந்து. இது வந்து வீட்டில் வந்து ஒய்ஃபு பிள்ளைங்களை கூட கொண்டாடும்போது வேறு லெவலில் இருந்து சூப்பராக இருந்து. உங்களுக்கு அந்த அனுபவத்தை சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை, இது வந்து நம்ம கோயிலுக்கெல்லாம் போயிட்டு இந்த மாதிரி வீட்டில் வந்து பொங்கலை போடும்போது நமக்கு வந்து மனசுக்கு ரொம்ப நிம்மதி கிடைச்சோம். நம்ம வந்து அந்த ஒரு பொங்கல் திருநாளாட்டு நம்ம மனசு ஒரு நல்ல ஒரு நிம்மதி கிட்டி நம்ம வீட்டிலே அந்த நான் தான் பூஜையும் பண்ணினேன். பூஜை பண்ணி அது பொங்கலில் எல்லாம் பூவெல்லாம் போட்டு எல்லா பூஜையும் பண்ணி சூரிய பகவானுக்கு பூஜை பண்ணி எல்லாம் பண்ணி பிறகு தான் நாங்களே அதுக்கப்புறம் சாப்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சா